சாம்பார். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாமாங்க. பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேங்க. அடுத்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேங்க. பூண்டு கொஞ்சம் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முருங்கைக்காய், நான் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டிருக்கேங்க. கட் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மூடி குக்கரை வச்சிடலாங்க அடுப்பில். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு நான் தூள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, சாம்பார் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சோண்டு கலந்த தூள் கொஞ்சம். அடுத்து வேணுன்னா காரமாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயே போட்டிருக்கோம், அது வாசமாக இருக்கும் நல்லா. அடுத்து நம்ம பட்டைத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ குக்கரில் அதை மட்டும் வச்சு மஞ்சத்தூள் மட்டும், உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டும் நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கடாயில் மாற்றி எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகா, அந்த பட்டைத்தூள் எல்லாமே போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த வேக வச்சதெல்லாம் அதில் கொட்டிடலாங்க. கொட்டினதுக்கப்புறம் நான் சொன்ன தூள்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கி வச்சு நம்ம மல்லித்தூள் தூவி இறக்கிடலாங்க. ஓகேங்க, டிஃபன் சாம்பார் வச்சாச்சு. இங்கெல்லாம் மழை பெய்யுதுங்க. உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லுங்கள். இந்த மழைக்கு சூடான இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி, நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸ்பூனில் சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால தான் ஸ்பூன் எடுத்தேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா குழப்பி அடித்தாதாங்க எனக்கு பிடிக்கும் சாம்பாரோட. சரி, சூடாக இருக்கனால நான் டேஸ்ட் பார்க்குறக்காண்டி ஸ்பூனில் சாப்பிட்றேங்க. யாருக்கெல்லாம் இட்லி சாம்பார் காம்பினேஷன் பிடிக்கும், அதுவும் நிறையா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சரி, டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி டிஃபன் சாம்பார் நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே சாம்பார் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வருங்க உங்களுக்கு. ஓகேங்க, பாய்ங்க. இந்த டிஃபன் சாம்பாரை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்ங்க. இப்போ நான் ஸ்பூன்ல சாப்பிட்டேன், ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது சொல்லையிலே எனக்கு நாக்கு வருதுங்க. சாப்பிட்டுட்டு சொல்றேங்க, சூடான இட்லி சாம்பார் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகேங்க, பாய்.